வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். திமுக ஓபிஎஸ் கூட்டணியா ஆதரவாளர் கொடுத்து அந்த ஐடியாவாம் ஆடிப்போன அரசியல் களமா. வாங்க வீடியோவை மூலமாக கண்டாம். அதாவது தமிழகத்தில் நடைபெறுள்ள 2026 சட்டமன்ற தேர்தல் ஒற்றிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் அதிமுக பாஜகவுடன் மட்டுமே கூட்டணி வைத்த நிலையில் தான் தமிழகத்தில் பாஜக காலூன்ற வேண்டுமென்றால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கிவிட்டது. அதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவில் பிரிந்து சென்ற தலைவர்கள் எல்லாம் மீண்டும் இணைக்கும் வகையில் தான் டெல்லி பாஜகவானது அதற்கான வேலைகள் எல்லாம் டெல்லி பாஜக செய்து வரும் கூறப்படுகிறதா. தற்போது அரசியல் சூழலில் திமுக வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருப்பதால் கண்டிப்பாக அக்கூட்டணி இணைந்தால் மட்டுமே நமக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும், அரசியலில் வெற்றி கிடைக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதாவது அதிமுகவின் அடையாளத்தை மீட்பதை விட தேர்தலில் வெற்றி பெறுவது மிக முக்கியமானது என்ற ரீதியில் தான் அவரது பேச்சுக்கள் இருந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. மேலும் ஓபிஎஸ் அவர்களது தங்களது ஆதரவாளர்கள் ஒரு முக்கிய ஆலோசனையை முன்வைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது முதலில் திமுக கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் என்றும் அதன் பிறகு கட்சியை இணைப்பது குறித்து பேசிக்கொள்ளலாம் என்றும் வலியுறுத்தியதாகவும் தெரிவிக்கிறதா. அதாவது பாஜக தலைமையிலான கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே வெளியேற நிலையில்தான் அடுத்த கட்டமாக அவர் கண்டிப்பாக திமுகவோ அல்லது தாவேகா ஆகிய 2 வாய்ப்புகள் மட்டுமே அவருக்கு கூறப்பட்ட நிலையில்தான். அதாவது அவரின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் திமுக ஆதரவு பேச்சு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் டிடிவி ஆகியோரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்றால் கண்டிப்பாக அவர்கள் எல்லாம் திமுக பக்கம் செல்ல அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கிய தேர்தலாகவும் இதை பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வாக்கு சதவீதம் செல்வாக்கு என்பது மிக அதிக அளவிலே காணப்படும் நிலையில்தான் கண்டிப்பாக அவர்கள் யாருடன் கூட்டணி வைத்தாலும் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக அந்த கட்சி அதிக வாக்கு வங்கி சதவீதம் பெரும் நிலையில்தான் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக ஓபிஎஸ் டிடிவி ஆகியோர் என்டிஏ கூட்டணி வெளியே சென்ற நிலையில்தான் அவர்கள் தாவேகா பக்கம் செல்வார்களா அல்லது திமுக பக்கம் செல்வார்களா என்ற நிலையில்தான் அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்பதை அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக ஜனவரி முதல் வாரத்தில் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிக்கும் பட்சத்தில்தான் அவர்களின் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்பதை அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா. இந்த நிலையில் தான் அதிமுகவுடன் பாஜக மட்டுமே கூட்டணி வைத்த நிலையில் மட்டுமே அதற்கான வேலைகளை அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் மேலும் சில கட்சிகள் எல்லாம் தங்களோட கூட்டணி வைக்க அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அதிமுகவின் இந்த தேர்தலானது கண்டிப்பாக மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிடும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி எடப்பாடியின் கணக்கு என்னவென்றால் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே போதாது, நமக்கு மேலும் சில கட்சிகள் எல்லாம் தங்களுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் நிலையில் அதற்கான மாற்றுக் கட்சியினர் எல்லாம் தங்கள் பக்கம் இழுக்கும் வேளையில் எடப்பாடி பழனிசாமி அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.